காலை 4 மணி. இது வரைக்கும் நாங்க ட்ரை பண்ணாத ஒரு அட்வென்ச்சரஸான மலை பயணம். ஒரு எட்ஜில் கிட்டத்தட்ட இந்த ஜீப் மாட்டிக்கிச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் த்ரில்லுக்கு பஞ்சமே இல்லை. பின்னாடி போனா ஒரு ஏரியா போயிட வேண்டியதான். கடைசியில நாங்க எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் ஆக்டிவிட்டியும் இங்க ட்ரை பண்ணோம். வாங்க இந்த மிஷனை நம்ம சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மார்னிங் 4 மணி ஆகுது. நானும் நிறுவோம் ஒரு அட்வென்ச்சர் கிளம்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஆக்டிவிட்டி. தூங்கிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ இருட்டா இருக்கு? லைட்டாக போட்டு வச்சிருப்பான்னு பார்த்தோம். என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சு எங்க போயிட்டு இருக்கோன்னு பாக்குறீங்களா? தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கக்கூடிய இந்தியாவின் உயரமான டீ எஸ்டேட்டான கொழுக்குமலையில போய் சன்ரைஸ் பார்க்க போறோம். இந்த பயணம் எங்களை லைட்டா சோதிச்சு பார்த்துடுச்சு. வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதை வராரியா வா. ஒலி வந்து விட்டது. அண்ணா வந்துட்டு இருக்காரு ஜீப்ல. இந்த இடத்துக்கு நம்ம கார்லலாம் போக முடியாது. அது ஏன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அதனால் நம்மளை கூட்டிகிட்டு போக ஷார்ப்பாக 4 மணிக்கு அண்ணன் ஜீப் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஆக்சுவலாக நம்ம இந்த கேரளா சீரீஸை மிஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். 9 மிஷன்ஸில் நம்ம 2 முடிச்சாச்சு. இந்த கொழுக்குமலை அட்வென்ச்சர் 3வது மிஷன். இந்த கொழுக்குமலை அட்வென்ச்சர்ல எங்களுக்கு 3 டாஸ்க்ஸ் இருக்குங்க. 1 சன்ரைஸை பார்க்கணும் வெற்றிகரமா, 2வது ஒரு டேஞ்சரஸ் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய சிங்கப்பாறையை பார்க்கணும், 3வது ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா இந்த ஆக்டிவிட்டி நாங்களே பிளான் பண்ணல, தற்செயலா எங்களுக்கு அமைஞ்சது. அதை இந்த வீடியோ கடைசியில நீங்க பாப்பீங்க. வாங்க நம்ம பயணத்தை தொடருவோம். இப்போ நாங்க மூணாறுல இருக்க இடுக்கியில இருந்து கொழுக்குமலை போறோம். இது மொத்தம் 2 hours. அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்ப வரணும். ஸோ மொத்தம் 5 to 6 மணி நேரம் ஆக போகுது. இப்போ நாங்கள் போகிற இந்த ரோட்ஸ்லாம் பாருங்க, ஆளே இல்லை. ஏதோ இந்த பேய்லாம் கிராஸ் ஆகிற ஜோன் மாதிரியே இருக்கு. ஸோ இந்த இடம்லாம் கடந்து வெற்றிகரமாக நம்ம கொழுக்குமலையோட பேஸ் செக் பாயிண்ட் வந்து அடைஞ்சிட்டோம். இந்த இடம் ஹை ஆல்டிடியூட் ஜோன்ன்றதுனால இதை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். அண்ணா ஒரே 90s சாங்ஸாக போட்டுட்டு இருந்தார். அப்புறம் இங்கே தான் இப்போ மெயின் பாயிண்ட் கொழுக்குமலை போகிறதுக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து என்ட்ரி செக்இன் இருக்கோம் போல். அதுக்கு தான் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ணா என்ன சொன்னாருக்கான்னு சொல்ல, புலி ஒன்று விட்டுருக்காங்க கொழுக்குமலைக்கு. கொழுக்குமலை ஸ்பாட்டை இப்போ மார்னிங் 5 மணிக்கு அவ்வளோ பிஸியாக இருக்குது. ஒரு ஜீப்பில் வந்து 6 பேர் அலவுடு போல். இங்கே நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்திருக்கோம். இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு க்ரீன் லைட் கிடச்சிருச்சுங்க. ஸோ இப்போ இந்த செக் பாயிண்ட் கிளியர் பண்ணி கொழுக்குமலை ஏற போகிறோம். இந்த ஜீப்பில் போகிற வழியெல்லாம் பாருங்க, இந்த டீ பிளான்டேஷன்ஸ் எல்லாம் கடந்து தான் நம்ம அந்த பீக்குக்கு போகணும். ஆக்சுவலாக இங்கே ப்ராப்பர் ரோட்ஸ் கிடையாது. இந்த டீ பிளான்டேஷன்ஸ் நடுவில் இருக்க இந்த மலைப்பாதையில தான் இந்த ஜீப் ஏறி மேலே போகுது. இது கிட்டத்தட்ட ஒரு ஒத்தையடி பாதை தான். ஒரு இடத்துல எல்லா ஜீப்பும் நின்றுடுச்சு. எதிர்க்க வர சில ஜீப்ஸுக்கு வழிவிட, குறிப்பா ஒரு ஜீப் அந்த கார்னர்ல அப்படியே மாட்டிக்கிச்சுங்க. அந்த சைடு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது, பெரிய பள்ளம். எங்க ஜீப் பேக் எடுத்தோடனே தான் அந்த ஜீப்பால மூவே பண்ண முடிஞ்சது. அவ்வளோ ரிஸ்கியான பாதை இது. சைட்ல இந்த ஃபென்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜீப்பு சும்மா குலுங்கி எடுத்துருச்சுங்க. ஒரு லாங் ரைடுக்கு அப்புறம் கொழுக்குமலையை வந்து அடைஞ்சிட்டோம். மார்னிங் 4 மணிக்கு ஹோட்டல்ல ஏறினது, இப்போ மணி 6 ஆகுது. இப்பதான் ஜீப்ல இருந்தே இறங்குறோம். அப்படியே வெளிச்சமும் இந்த இடம்லாம் வந்துருச்சு. ஆனா இன்னும் கதிரவன் உதிக்கல. ஸோ அந்த சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். ஒரு 45 நிமிஷம் ஆஃப் ரோட்ல குலுங்கி வந்து சும்மா எல்லாம் அவ்வளோதான். கம்பியை பிடிச்சல என்ன ஆட்டையா. ஐயோ கஷ்டம். அது சாயே வந்திருக்கிறது கஷ்டம். சன்ரைஸுக்கு முன்னாடி இந்த வியூ பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்ட்டுன்னு. ஆரஞ்சு, ப்ளூ, கிரீன் அப்படின்னு இயற்கையின் கைவண்ணம். இப்போ கிட்டத்தட்ட 6:10 ஆகுது. நான் எப்படி இருந்துச்சு அந்த குலுங்கி வந்த பாதை? ஓகேவா? கொடைக்கானல் சொல்லிருக்கோம், இது சும்மா ட்ரெயிலர் தான், இதுதான் மெயின் பிக்சர் அப்படின்ட்டு. நாங்கள் கொடைக்கானல்ல காட்டுக்கு நடுவில் ஒரு கிளாம்பிங் ஸ்டே பண்ணோம். அதை விட இந்த கொழுக்குமலை வர பாதை டபுள் மடங்கு இருந்தது. இப்படியே பேசிக்கிட்டே சன்ரைஸை விட்டுற போறோம். அந்த ஒரு வேகத்துல மேலே ஏறிக்கிட்டு இருந்தோம் நானும் நிறுவோம். அங்கதான் மெயின் வியூ பாயிண்ட் இருக்கு சன்ரைஸ்க்கு. அவ்வளோவா குளிர் இல்லைல்ல? ஆமா, பட் ஆனா ஏதோ காதல் நடக்குது லைட்டா. ஆஹா, கூட்டம் கண்ணுக்கு தெரியுது. அங்க பேரு வந்துட்டோங்க நம்ம சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ஆரம்பிக்குது இப்பதான் சன்ரைஸ். இப்பதான் வராரு கதிரவன், எட்டி பாக்குறாரு. ரெண்டு நிமிஷத்துல நாங்க சன்ரைஸை மிஸ் பண்ணியிருப்போம். அங்க பாருங்க, மலைகள்ல இருந்து எந்திரிக்கிறாரு கதிரவன்.
ஆக்சுவலாக ஒரு பேட் லக் என்னன்னா அந்த மலைக்கு மேலே ஒரு பெரிய கிளவுட் இருந்தது. ஸோ சூரியன் உதிச்சு அந்த கிளவுட்ல அப்படியே மறைஞ்சிருச்சு. அதனால பாதி சன்ரைஸ் தான் பார்க்க முடிஞ்சுது. எப்படி 2 மணி நேரம் நம்ம பயணம் பண்ணி வந்தது இந்த ஒரு வியூ பார்க்கறதுக்கு தாங்க. என்னதான் சூரியன் கிளவுட்ஸ்ல மறைஞ்சிருந்தாலும் இந்த அட்மாஸ்பியர் அட்டகாசம். இங்க கொழுக்குமலையில ஒவ்வொரு நிமிஷம் வெதர் பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால சன்ரைஸ் பார்க்கறது வந்து கேரண்டி கிடையாது. ஸோ நாங்கள் கிளம்புறப்பே அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பாதி சன்ரைஸ் பார்த்ததே எங்களுக்கு ஒரு முழு திருப்தி இருந்தது. ஸோ நம்ம செக்லிஸ்ட்டை செக் பண்ணி விட்டுருவோமா? ஃபர்ஸ்ட் டாஸ்க் கொழுக்குமலை சன்ரைஸ் முடிந்து விட்டது. இன்னும் நமக்கு 2 டாஸ்க்ஸ் பாக்கி இருக்கு. 2 நிமிஷம் தான் வந்துச்சு. சூரியனை கரெக்டா எட்டி பார்த்தாரு. வெயிட் பண்ணுவாரு நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? எட்டி பார்த்து கிளவுட்ஸ்ல போய் மறைஞ்சிட்டாரு. என்ன கூட்டம் அப்பா இந்த பாயிண்ட்ல. அதான் இன்னைக்கு இது பார்த்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அந்த மேல இருக்க அந்த கிளவுட் லேயர் மட்டும் மறைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, சூரியனை நம்ம ஃபுல்லா பார்த்துருக்கலாம். ஒரு பக்கம் சன்ரைஸ் ஸ்பாட், இன்னொரு பக்கம் திரும்பினோம்னா இந்த டீ பிளான்டேஷன்ஸ் அப்படியே கண்களுக்கு விருந்தா இருந்தது. ஸோ நம்ம கேரளா பார்டர் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சன்ரைஸ் பார்த்தோம். அந்த கேட்டு அங்கே தாண்டினா தமிழ்நாடு, அந்த சைடு கேரளா. இங்க ஒரு அண்ணா எதையோ உத்து பார்த்துருந்தாரு. என்னன்னே தெரியுதுன்னு கேட்டேன். அப்பதான் ஒரு ஒண்ணு காமிச்சாரு. ஆமாங்க, நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. தெரியுதா? பயங்கர டேஞ்சரான பொருள் தான். ஆனையோட பயப்படக்கூடிய ஒரே ஐட்டம். ஓ, ஆனையோட டேஞ்சரா? காட்டு எருமை வந்து ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. 2 டன்னு வெயிட்டாம். ஆளை பார்த்தாலே பாஞ்சிருமா. அங்க இருக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஸ்பாட்டு கிளம்புவோம். தோர்காரி அவரு நம்மளது 21 இந்த ஜீப்பில் தான் வந்தோம். செம்ம அட்வென்ச்சர். இதே மாதிரி பாதையில் அந்த ஜீப் வந்து ஒரு 6லேருந்து 7 கிலோமீட்டர் ஏரியா வந்துச்சு. ஃபுல் சாப்பாடெலாம் சாப்பிட்டு வந்தோம்னா அவ்வளோதான். அது போய் செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆயிரும் போல். ஆனால் ஓகே, அந்த மலையிலேருந்து அது எட்டி பார்த்து அந்த க்ளவுட்ஸில் மறையிற அந்த ஸ்பாட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டோம். அவ்வளோதான். அங்கே கூட்டம் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் நீங்கள் என்ன ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த பாயிண்ட், அந்த சூரியன் சன்ரைஸ் பார்க்குற பாயிண்ட் இருக்குல்ல, அதை தவிர்த்துட்டு சுற்றி பார்க்குற இந்த இடம்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்து டீ எஸ்டேட்டு, அங்கே வந்து அந்த க்ளவுட்ஸு, அப்புறம் சுற்றி மலை. நீ என்ன சொல்கிற? எப்படி இருந்துச்சு வியூ பாயிண்ட்டு உனக்கு? கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. ஆமாம், அதுதான் சூரியனோட தன்மையை. டக்குன்னு வந்துடும் மேலே. பார்த்தல ஏறிட்டாருங்க கதிரவன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க இன்னும் சில அட்வென்ச்சர்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. மேலெல்லாம் ஏறி பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுவும் ஸ்லைடான, அது ஒரு ஸ்லாண்டிங்கான சர்ஃபேஸ் வேற. அவங்க பார்க்கறது எங்களுக்கு பயமா இருக்கு. இது மாதிரி 250 ஜீப்ஸ் வந்து இங்கே ஓடிட்டு இருக்கான். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவோம் அப்படின்றது கணக்கே இல்லைன்னாரு அண்ணா. இப்போ இறங்கி போனோம் இன்னொரு 6 கிலோமீட்டர். அதுதான் வந்து இதை விட சேலஞ்சிங்காக இருக்க போகுது. கிளம்புறதுக்கு முன்னாடி நிரு ஒரு விஷயம் சொன்னா எங்களால் அதை நம்பவே முடியல. நீ அதான் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறியான்னு கேட்டு எவ்வளோ அதுலேயே பர்ன் ஆயிருக்கா கேலரிஸு. ஒரு பல நன்மைகள் வந்து சேருது எல்லாம் உனக்கு. எவ்வளோ பர்ன் ஆயிருக்கு? 730 out of 400. இப்போ நாங்கள் ஜீப்பில் குலுங்கி மேலே ஏறி வந்தோம்ல, அதில் 730 கேலரிஸ் பர்ன் ஆயிருக்குன்னு ஆப்பிள் வாட்ச் காட்டுது. சரி, இப்போ நம்மளோட டாஸ்க் 2 அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். கொழுக்குமலையிலேருந்து இப்போ கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் மேலே ஏறுறப்போ இருட்டாக இருந்ததுனால இந்த வியூஸ்லாம் தெரியல. இப்போ பாருங்க என்ன வியூ அப்படின்னு. ஒரு சிறிய பயணத்துக்கு அப்புறம் நம்ம செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அண்ணா சொன்னாரு, இந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வாங்க, உங்க கொழுக்குமலை ட்ரிப்பை நீங்க மறக்கவே மாட்டீங்கன்னாரு. இங்கே போடுறது வந்து ஒரு சிங்கப்பாறை, சிங்கம் போல இருக்கான் ஃபேஸு. அதான் எங்கண்ணா இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு அண்ணன் இறக்கி விட்டார். இங்கே அண்ணா வேறு ஒரு போர்ட்ரேட்டில் அந்த ஃபோட்டோ காமிச்சாரு. இந்த சிங்கப்பாறை பக்கத்தில் லயன் ஃபேஸ் அப்படியே ஒரு பாறையிலேருந்து வெளில வர மாதிரி இருக்குது. அதுக்கு தான் கூட்டம் போல். சிலர் இதை புலிப்பாறைன்னு சொல்கிறாங்க. அண்ணன் வந்து எங்ககிட்ட சிங்கப்பாறைன்னாரு. ஸோ அதனால் நம்ம இதை சிங்கமாகவே மெயின்டைன் பண்ணிப்போம். போகிற இந்த வழியை பாருங்க, அழகுடன் கலந்த ஒரு திகில். ஐயோ, இந்த ஹெட்ஜு, இந்த ஓரம் பாருங்க, செம்ம ஆழம். இங்கே எந்த ரெயிலுமே கிடையாது, எதுவுமே இல்லை. இது கொழுக்குமலையோட மெயின் பீக் போல. எவ்வளோ செங்குத்தா இருக்கு பாருங்க, செம்ம ஆழம் அந்த சைடு. ஆமாயா, பிக் ஸ்லைடு தான். ஏய் வேண்டாம் அப்படியே வந்துரு. ஆக்சுவலாக இந்த இடமே கொஞ்சம் நேரம், கூட்டமும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பார்த்து தான் இந்த ஓரத்தில் நடந்து போகணும். சில இடத்துல கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. நான் சொன்னேன் கொஞ்சம் பின்னாடி போவா, ஒரேடியா போயிட வேண்டியதான். அதுதான் சொல்றேன்.
நானும் நிறுவ என்ன பேசியிருந்தோம்னா சாயெல்லாம் ஓடுற ஆளு. ஸோ அவனெல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர முடியாது. ஸோ சின்ன பசங்களை நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக தாங்க பார்த்துக்கணும். 1000 தான் இருக்கட்டும், என்னை இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துரு அப்படின்னு நிறு சொன்னா. அவ்வளோதான். இந்த இடம் ஃபுல்லாக இப்போ க்ளவுடி ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்த்து அங்கேருந்து காற்று அப்படியே இந்த க்ளவுட்ஸை புஷ் பண்ணி அந்த சைடு தள்ளுது. ஆனால் நம்ம டிரைவர் அண்ணா சொன்னது உண்மைங்க. இங்கே நேச்சரோட கலந்த ஒரு நல்ல அட்வென்ச்சராக இருந்துச்சு இந்த பாதை. ஏய் வேண்டாம்யா, வேண்டாம் வேண்டாம் ஒன்றும் பண்ணல நானு. வேண்டாம். எனக்கு வலிக்காது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடம் கிளியராக இருந்தது. டக்குன்னு மேகமூட்டமாயிடுச்சு. மேகங்கள் இறங்குறது உங்களுக்காக ஒரு டைம் லேப்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்க. ஓ போ. சரி, அந்த சிங்கப்பாறை எங்க இருக்குன்னு நாங்களும் தேடிட்டு இருக்கோம். ஒரு எண்டே இல்லாம போயிட்டே இருக்கு மேலே கீழே அப்படின்னு. பர்சனலாக அந்த கொழுக்குமலை வியூ பாயிண்டோட இந்த சிங்கப்பாறை போகிற அந்த வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மிஸ்டியாக நேரோ பார்த்து. இப்போ நான் வர பாதை அப்படியே ஒரு இடத்துல வந்து இறங்குச்சுங்க. இங்கேருந்து வியூ பாருங்க, சுத்தி முத்தி சின்ன சின்ன பாறைகள், சில இடத்துல ஸ்லிப்பரி சர்ஃபேஸஸாக இருந்தது. இதுதான் ஆக்சுவல் அந்த கொழுக்குமலை பீக்கு. பார்த்து தான் போகணும் போல. என் மூஞ்சில் ஒரு பதட்டம் தெரியுதா? நான் ஏன்னா ரெகுலராக ஹைக்கிங் போகிற ஆள்லாம் இல்லை. ஸோ சடனாக இந்த டெப்த்து, இந்த ஸ்டீப் நேரோ சர்ஃபேஸ்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு அடியாக எடுத்து வச்சு தான் முன்னேறி போயிருந்தேன். இது வரைக்கும் நான் பார்த்ததுல இந்த இடத்தோட ஹைலைட் வந்து கிளவுட்ஸ் தாங்க. உங்களுக்காக இன்னொரு டைம் லேப்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்க. எங்க இருக்குன்னே தெரியல சிங்கப்பாறை. அநேகமா கிட்ட வந்துட்டேன். மக்கள் எங்க போறாங்களோ அதே ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்படி போயிட்டு இங்க இருந்து பாருங்க வியூ. அப்படியே நடந்து நம்ம சிங்கப்பாறை கிட்ட வந்துட்டேங்க. இப்ப நான் நிக்கிறேன்ல, இந்த ஜோனுக்கு அப்படியே கீழே தான் இருக்கு நம்மளுடைய சிங்கப்பாறை. உங்களுக்காக நம்மளுடைய சிங்கப்பாறை பாருங்க. கரெக்டாக அந்த பாறையாண்ட தான் நிற்க முடியும். அங்கேயும் எட்ஜு அவ்வளோ டீப்பு. இவர் இங்கே எட்ஜில் நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் அங்கேருந்து ஒரு ப்ரோ நம்மளோட ஃபோன் வாங்கி சில ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாரு எனக்கு. அவ்வளோதாங்க சிங்கப்பாறை. அங்கேருந்து சுற்றி வியூஸ் நல்லா இருந்தது. பட் என்னால் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியல அங்கே. எனக்கு என்ன பயம்னா நம்ம கேர்ஃபுல்லாக போயிடுவோம். பட் இறங்கி வராங்கல்ல, அவங்க யாராவது ஸ்லிப்பாகி நம்ம மேலே விழுந்தாலும் சேர்ந்து விழுந்துருவோம் நம்ம. அந்த கொழுக்குமலை மெயின் வியூ பாயிண்டோட இதுதான் அட்வென்ச்சரஸாகவும் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இங்கெல்லாம் எந்த ரெயிலிங்குமே இல்லை. இது வந்து ஒரு நேரோ பார்த்து இதில் தான் அவ்வளோ பேர் போயிட்டு வராங்க. கண்டிப்பாக ஒரு 100-150 பேராது இருப்பாங்க. கண்டிப்பாக சிங்கப்பாறை ஒரு மறக்க முடியாத விசிட். ஸோ நம்ம டாஸ்க் லிஸ்ட்டில் 2வது டாஸ்க் சிங்கப்பாறையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக நமக்கு இருக்கிறது அந்த சர்ப்ரைஸ் விசிட். அதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்படியே போகிற வழியில் இந்த டீ தோட்டங்கள் மத்தியில் அண்ணா ஒரு ஸ்டாப்பை போட்டார். இந்த ஃப்ரேம் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்க லாட்டர்ப்ரூனன் வேலி மாதிரியே இருந்துச்சுங்க. இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சின்ன ரெஸ்ட் பிரேக் எடுத்துட்டு நம்மளுடைய சர்ப்ரைஸ் விசிட் நோக்கி கிளம்பிட்டோம். இப்போ இப்படி இறங்கி போயிட்டு இருக்க இந்த வழியில நம்ம பாக்குறதாங்க மூணாரோட சிக்னேச்சர் லேண்ட்ஸ்கேப். இந்த இடத்துல அண்ணா வந்து எங்களை ஒரு ஆக்டிவிட்டி கூட்டு வந்தாரு. இது நாங்களே எதிர்பார்க்கல. என்னன்னா இது ஜிப்லைன். வேகாஸ்ல நம்ம தனித்தனியா போனோம். மூணார் நம்மளை சேர்த்து வச்சிருச்சு. இது ஒரு டியூவல் ஜிப்லைன். நாங்க 2 பேர் பக்கத்துல போறோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட் 500 ரூபாய். இந்த ஜிப்லைன் மேல ஆரம்பிச்சு கீழே போகுது. அதோட எண்ட் பாயிண்டே பாருங்க தெரியல. ஃபுல்லா அந்த மிஸ்ட் வந்து சூழ்ந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம டர்ன். ஜிப்லைன்ல பறக்கலாமா? ஹார்னஸ்லாம் போட்டு நம்மள ரெடி பண்ணிட்டாங்க. நானும் விட்டுருவா. ஓகே 2 1 லெட்ஸ் கோ. ஓ கேந்து போறோம். இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நானும் நிறுவம் பக்கத்துல ஜிப்லைனில் போகிறது. இதுக்கு முன்னாடி வேகஸில் போயிருக்கோம். அப்புறம் நான் மன்னவண்டூரில் இண்டிவிஜுவலாக போயிருக்கேன். ஸோ இது எனக்கு 3rd ஜிப்லைன். இப்போ கூட இந்த ஜிப்லைன் எங்கே முடியுதுன்னு தெரிலங்க. பாருங்க, அந்த எண்ட் பாயிண்டே தெரியல. அப்படியே இந்த மிஸ்ட்டுக்குள்ளே காணாமல் போகிற ஒரு ஃபீலிங்கு. கீழே வர ஃபுல்லாக டீ தோட்டம். எப்படி அவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு தெரியலையே. அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவே. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். அங்க பாருங்க, ரேஸ்ல அவ தான் ஜெயிக்க போறா.
So it's 600 meters? 600 இருக்கும். It was really high after a point. It's nice. Alright. Thank you. Bye. சமையன்ஸ்ல அப்படியே அந்த மிஸ்டுக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்குள்ள போனா அப்படியே மிஸ்ட்ல அப்படியே மறைஞ்ச மாதிரி இருந்தது. வேகஸ் மன்னவனூருக்கு அடுத்தது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜிப்லைன்ஸ்னு நான் சொல்லுவாங்க. அட்வென்ச்சர் அண்ட் பியூட்டிஃபுல் நேச்சர் ரெண்டும் ஒன்று சேர்ந்தது தாங்க இந்த ஜிப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் 2 பேருக்குமே இது ஒரு வேற லெவல் அனுபவமாக இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அண்ணா ஜீப் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இப்போ நம்மளை வந்து ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த ஜிப்லைனோட நம்மளோட 3வது டாஸ்க் அந்த சர்ப்ரைஸும் முடியுது. அதாவது மார்னிங் 4 மணிக்கு ஆரம்பிச்ச எங்களோட பயணம் இப்போ முடிவுக்கு வருதுங்க. கொழுக்குமலை கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு அட்வென்ச்சர். இது வந்து எங்களுக்கு ஒரு வேற லெவல் அனுபவம். அது மட்டும் இல்லாம அன்சார்ட்டட் 200ல இதுவும் ஒரு அட்வென்ச்சரா சேர போகுது. ஏன்னா இது கண்டிப்பா ஆக்டிவிட்டி ட்ரிவன். அது மட்டும் இல்லாம நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதுலே அவுட் ஆஃப் ரொட்டீன் அட்வென்ச்சர் இது. பாய் பாப்போம். இதுதான் அஜித் குமார் ப்ரோ நம்மளை கூட்டு வந்தாரு மேல கொழுக்குமலை சஃபாரி. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மறக்க முடியாத ஜிப்லைன் வர கூட்டு போனாரு. பாய். இந்த வீடியோவோட நம்ம கேரளா ட்ரிப்போட 3வது மிஷனும் முடிஞ்சிருச்சு. இன்னும் 6 பாக்கி இருக்கு. எங்களோட சேர்ந்து இந்த கொழுக்குமலை அட்வென்ச்சரை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, take care, take it easy, bye.